இந்த மூணும் இல்லைன்னா முக்கால்வாசி பிஸ்னஸ் அவ்வளவுதான். அது என்னன்னா வாட்ஸ்அப், ஜிபே ஆர் ஃபோன்பே, சோஷியல் மீடியா. இன்னைக்கு மளிகை கடை, காய்கறி கடை, துணி கடை, பொம்மை கடைன்னு எந்த கடை எடுத்துக்கிட்டாலும் கஸ்டமர் நேர்ல போய் பொருள் வாங்குறத விட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல தான் வாங்க விரும்புறாங்க. இப்படி சோஷியல் மீடியால சேல் பண்ணிக்கிட்டு இருக்க செல்லர்ஸ் கிட்ட கஸ்டமர்ஸ் கேட்லாக் கொடுங்க, பிரைஸ் எவ்வளவு, ப்ராடக்ட்டுக்கு வேரியன்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் அதுக்கான பேமெண்ட்டும் ஜிபே ஆர் அதர் யூபிஐ ஆப் மூலமாவே அனுப்பிடுறாங்க. என்ன கரெக்டு தானே? இதுல என்ன பிரச்சனைனா இதை மூணையும் சமாளிக்கிறது தான். ஏன்னா கஸ்டமர்ஸ் எந்த நேரத்தில் வேணாலும் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணணும், பிரைசிங் சொல்லணும், உங்க ப்ராடக்ட் எல்லாமே தனித்தனியா அனுப்பணும், பேமெண்ட் பண்ணியிருந்தா அதையும் ப்ராப்பரா செக் பண்ணணும். இதுக்கு நடுவுல போன் ஹேங் ஆகுறது, இன்டர்நெட் கிடைக்காதது, அப்படி இப்படின்னு சரிவர மேனேஜ் பண்ண முடியாம சேல்ஸ் பண்றது பிசினஸ் பண்றதை விட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இ காமர்ஸ் வெப்சைட் தான். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணி அதுல ஒரு நாள் உட்காந்து உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணி பிரைசிங் எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா இனிமே ஜஸ்ட் வெப்சைட் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டா போதும். கஸ்டமர்ஸ் பிடிச்ச ப்ராடக்ட்டை பார்ப்பாங்க, ஆர்டரும் போடுவாங்க, பேமெண்ட்டும் ஆன்லைன்லேயே பண்ணிடுவாங்க. இப்படி ஆன்லைன் ஸ்டோர் மூலமா பர்ச்சேஸ் பண்றது உங்க கஸ்டமர்ஸ்க்கும் ஈஸி, வர ஆர்டர்ஸை மேனேஜ் பண்றது உங்களுக்கும் ஈஸி. இ காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், ரொம்ப செலவாகும். நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்களா? 199 ரூபாயில ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னால் பண்ணுவீங்க தானே? நம்ம ஸ்டோர் ஸ்பாட்டில் 3 மாதத்துக்கு 199 ரூபா கொடுத்து ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த 199 ரூபா பிளானில் உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு ஆன்லைன் ஸ்டோரை கிரியேட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரினியூ பண்ணிக்கலாமே. இது கிட்டத்தட்ட உங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான். சரி, இப்போ 199 ரூபா பிளானை யூஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக ஒரு வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வெல்கம் பிளானை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்க. கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிபி சென்ட் ஆகிடும். ஓடிபி வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோர் நேம், கண்ட்ரி, மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இருக்கும். மெயில் ஐடி ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கலாம். நான் அடுத்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கிறேன். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடும். அதில் மேலே 3 ஐஃபன் இருக்கா, அந்த ஐஃபனை கிளிக் பண்ணி கீழே இம்போர்ட் டெமோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இது உங்களோட கேட்டகரி என்ன கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து போட்டிக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்டோர் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு பார்த்தாச்சு. ப்ராடக்ட் அப்லோடிங் பண்ணணும்னா நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்கிரேடை கிளிக் பண்ணி வெல்கம் பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கும். டைரெக்டாக பின்கோடை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அட்ரஸை டச் பண்ணிங்கன்னா அட்ரஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் மெத்தட் போய் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க, இன்வாய்ஸ் வந்துடும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ராடக்ட் அப்லோடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கான இ காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா இன்னைக்கே StoreSpot.comல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸை ஆன்லைனுக்கு கொண்டுட்டு வாங்க. இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டீட்டெயில்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க.